பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஜீவ நம்பிக்கை நல்க இயேசு மரித்து எழுந்தார். ஜீவ நம்பிக்கை நல்க இயேசு மரித்து எழுந்தார். அழிந்திடாத உரிமை பெறவே மறு ஜென்மம் அடைய செய்தார். அழிந்திடாத உரிமை பெறவே மறு ஜென்மம் அடைய செய்தார். அரணும் கோட்டையும் பலனாய் காப்பவர், திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவேல் 3:16. கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தம்முடைய ஜனத்துக்கு ஆண்டவர் அடைக்கலமாயிருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு அவர் அரணான கோட்டையுமாய் எப்பொழுதும் அவர்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் சங்கீதம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவர் அரணான அடைக்கலமாயிருந்து எல்லா தீங்குக்கும் இக்கட்டுகளுக்கும் விலக்கி அவர் பாதுகாக்கிறார். கர்த்தர் அவர்களுடைய பலனாயிருந்து அவர்களை தள்ளாடாதபடி பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே ஆண்டவரை முழுமையுமாய் நம்பும் பொழுது, அவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் நமக்கு பலனாயிருப்பது மாத்திரமல்ல, அரணான அடைக்கலமாயிருந்து தீங்கு நம்மை தொடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணாய் அடைக்கலமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமாகிய அந்த அரணுக்குள் நாம் திரும்பி வரும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடைக்கலத்துக்குள்ளே திரும்பி வரும் பொழுது, அவர் நமக்கு அடைக்கலமாய் பலனாய் ஆபத்து காலத்தின் அனுகூலமான துணையுமாய் இருந்து அரணும் கோட்டையுமாய் இருந்து நம்மை பாதுகாக்கிறபடியினாலே நம்பிக்கையோடு கூட நாம் அந்த அரணுக்குள் சிறைப்பட்டு உள்ளே வரும் பொழுது, அரண் என்கிற சிறைக்குள்ளே நாம் வந்து சேரும் பொழுது ஒரு பெரிய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது. அந்த அரணுக்குள் திரும்பி வரும் பொழுது 2 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அரணுக்குள் திரும்பி வரும் பொழுது, அரணுக்கு வெளியே இருக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பு கிடையாது. கிறிஸ்துவாகிய அரணுக்குள் வரும் பொழுது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்வோம். அரணுக்குள் திரும்பி விடுவோம். வேறு எந்த காரியத்தையும் யோசிக்க வேண்டாம். யாருடைய உதவியை நாம் தேட வேண்டாம். கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். அவர் அரணாயிருந்து பாதுகாப்பார். அந்த அரணுக்குள் நம்பிக்கையோடு நாம் வரும் பொழுது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். யோபு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பக்தனாய் யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். யோபுவுடைய நம்பிக்கை, சரீரமெல்லாம் பருக்கள், வேதனை, எல்லாவற்றையும் இழந்து போனான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு
நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். சரீரம் முழுவதும் வேதனை. அந்த வேதனையின் மத்தியில் அவன் சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இந்த நம்பிக்கையோடு கூட அரணுக்குள்ளே வரும் பொழுது நிச்சயமாகவே நாம் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்வோம். யோபுடைய வாழ்க்கையில பொறுமையாய் காத்திருந்தார். யோபு புஸ்தகம் 42 அதிகாரம் 10 இப்படியாய் சொல்லுகிறது, யோபு அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அவன் தன்னுடைய ஜெபத்தை விடவில்லை, வேண்டுதல் செய்வதை விடவில்லை. தன் சிநேகிதருக்காக அவன் வேண்டுதல் செய்த பொழுது தனக்காக அல்ல, தன் சிநேகிதருக்காக, மற்றவர்களுக்காக அவன் வேண்டுதல் செய்து கொண்டே இருந்தான். வேதனையின் மத்தியிலும் கர்த்தர் அந்த வேண்டுதலை கேட்டு அவனுடைய உள்ளத்தை பார்த்து அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அவனுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு நாம் அரணுக்குள் திரும்பி விடுவோம். கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையை வைப்போம். நிச்சயமாகவே அந்த அரணுக்குள் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. நம்பிக்கையோடு வரும் பொழுது யோபுவை போல அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லி முழு நம்பிக்கையோடு அந்த அரணுக்குள் நாம் திரும்பி வரும் பொழுது, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, நண்பர்களுக்காக, சிநேகிதர்களுக்காக யோபு ஜெபித்தது போல நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்பு மாறுகிறது. மாத்திரமல்ல, முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இரட்டத்தனையான நன்மையை, ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அரணான கோட்டைக்குள் வந்து நம்பிக்கையோடு அடைக்கலமாய் வந்து மேன்மையான ஆசீர்வாதங்களை, இரட்டத்தனையான நன்மைகளை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.